கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், இன்றைக்கும் உங்களை வழி நடத்துகிறவர், வெற்றியின் பாதையில் உங்களை நடத்தி செல்வார். நீங்கள் முன்னேறுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாவற்றையும் தேவன் உங்களோடு கூட இருந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேணாம், சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போக வேணாம். கர்த்தர் உங்களோடு இருந்து ஜெயத்தை உங்களுக்கு அளிப்பார். உபாகமம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி இருக்கு? ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேயின் மூலம் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். ஓரேப் மலையில மோசே போய் ஆண்டவர்கிட்ட தங்கியிருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு மோசேயாகிய என் மூலமாக அதே வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். You have stayed here long enough. You have settled here. It is enough. Leave behind the wilderness and go forward. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இந்த வனாந்தரத்தை விட்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நான் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை பிடித்து கொள்வதற்கு இங்கேயே தங்கிட்டு இருந்தீங்கன்னா, இதே இடத்துலையே இருந்தீங்கன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் புறப்பட்டு உங்களுக்கு முன்பே இருக்கிற வாக்குத்தத்தத்தை நோக்கி நடந்து போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 11 நாளில் கடக்க வேண்டிய வனாந்தரத்தை 40 வருஷமாக தங்கி விட்டார்கள். அங்கேயே சுற்றி வந்து அதே மலை அருகே தங்கிட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலை அருகே நீங்கள் ரொம்ப நாள் தங்கிட்டீங்க, போதும், இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு போங்க. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நம்மளும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும், இல்லை நம்ம சமீபத்தில் பார்த்த எல்லா தோல்விகளையும், எல்லா விரக்திகளையும், எல்லா விதமான நெருக்கங்களையும் பார்த்து நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை அங்கேயே தங்கிருச்சு. ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதங்களாக, ரொம்ப நாட்களாக அங்கேயே தங்கிட்டோம். So God tells you today, leave your past behind. Do not linger in your past. Do not hold on to your past. உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்ததவே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதிலேயே தங்கி தாபரிக்காதீர்கள். உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் எழும்பி போக வேண்டும். Don't keep living in whatever you have seen so far. இதுவரைக்கும் பார்த்த எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு, எல்லா அதிசயங்களையும் பார்த்துட்டு அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நிறையா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரம் என்பது மோசமான இடம் கிடையாது. வனாந்தரம் நல்ல இடம் தான். வனாந்தரத்தில் தேவன் அற்புதங்களை செய்தார், போஷித்தார், எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆனால் அந்த வனாந்தரம் 11 நாட்கள் தான் நீடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காலத்தில் இருந்தபோது அவர்கள் 40 வருஷம் அங்கேயே தங்கிட்டாங்க. 40 வருஷமாக அந்த வனாந்தரத்தையே பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இங்கே அற்புதம் செய்கிறார், இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மனம் அந்த இடத்துல அடிமைப்பட்டு போனது. இது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம், ப்ரோக்ரஸ் அவங்களால பார்க்க முடியல. அவங்களும் ப்ரோக்ரஸ் ஆக முடியல, அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக போக முடியல. நம்மளும் அதே போல தான் அநேக நேரத்தில் பிரச்சனைகளை பார்த்து தூண்டு போயிடும், இல்லை தேவன் செய்திருக்கிற அற்புதத்தை பிடிச்சு கொண்டு அதிலே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும், ரொம்ப செட்டில்ட் ஆயிடுறோம். அப்படி ஆகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெவர் செட்டிலிங் லைஃப். டு நாட் செட்டில். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நல்ல நிலைமை வந்தோடனே அதிலேயே தங்கி விடுகிற வாழ்க்கை கிடையாது. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கணும். நீங்கள் முன்னேறும்படிக்கு தான் உங்களுக்காக தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நல்லா படித்து, நல்லா வேலை வாங்கி, நல்லா சம்பாரித்து, வீட்டை கட்டி அப்படியே செட்டில் ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய, விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய கிருபையையும், தம்முடைய இரக்கத்தையும், ஐஸ்வர்யத்தையும், ஆசீர்வாதங்களையும் ஒரு அளவோடு நிறுத்துறது கிடையாது. தொடர்ந்து அவர் கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் அப்படி முன்னேறி கொண்டே இருக்கணும், அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு ஒரு வேளை இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது செட்டில் ஆகி உட்காந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் ரொம்ப நாள் நம்ம தங்கிட்டோம், நாம் தொடர்ந்து அவருடைய வாக்கு தத்தத்தை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கணும். வாக்கு தத்தத்தில் தான் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கும் பழைய காரியங்களை, பழைய பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போய் அதிலேயே நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான வாக்குத்தத்த தேசம் உங்கள் கண் எதிரே இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள், நல்ல நாள், முன்னேற்றத்தின் நாளாய் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்கள்.